ஒரு ஈபி நீங்கள் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒரு கதையை படிக்கும் போதும் சரி, ஒரு நரேஷன் கேட்கும் போதும் சரி, உங்கள் மனசில் என்ன ஓடும்? ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக உங்களுக்கு சொல்லணும்னா, கதை எனக்கு இப்போ கேட்டாலும் நான் குழந்தையா இருந்தபோது எப்படி கேட்டேனோ அதே எண்ணத்தோடு தான் கேட்க விரும்புகிறேன். முதல்ல எனக்கு அது பொழுதுபோக்காகவும், என்ன சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி, என்ன சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இருக்காங்கிறத தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். வெதர் ஐ எம் ஏபிள் டு வைப் வித் இட். எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு, அல்லது எங்கெல்லாம் நானே கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் கொஞ்சம் தடுமாறினேன், எதெல்லாம் பெட்டராக இருக்கும், அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ மை மதர் ஹேஸ் திஸ் ஃபண்டா. ஸோ அங்கே எங்கேயாவது போயிட்டு புது ரெஸ்டாரண்ட்டில் ஒரு டிஷ்ஷு சாப்பிட்றாங்கனாக்கா, அவங்க சாப்பிடும்போது அதில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஓ பெப்பர் இருக்குடா, ஏய் இது வந்து தக்காளி தோல் இல்லாமல் வேக வச்சு அதை வச்சு இது பண்ணி சாஸ் பண்ணியிருக்காங்க, ஓ லைட்டாக கொஞ்சம் எல்லோ கேப்சிகமும் எங்கேயோ போட்டிருக்காங்கல்ல, whatever. ஸோ ஒரு டிஷ் சாப்பிடும்போது அதில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி அதை வீட்டில் பண்ணி பார்க்கணுங்கிறது அவங்களோட ஆசை. நல்லா அதோட பெட்டராக கூட பண்ணிடுவாங்க அட் டைம்ஸ். ஸோ சம்வேர் எனக்கு படங்கள் பார்க்கும்பொழுது ஒரு ப்ரொடியூசருக்கு வில் கம் டு த இபி ப்ரொடியூசர் கான்வர்சேஷன் லேட்டர். ஃபார் அ ப்ரொடியூசர் ஒரு படத்தை பார்க்கும்போதே ஓகே இது எவ்வளோ நாளில் எடுத்திருப்பாங்க, எப்படி எடுத்திருப்பாங்க, எப்படி பிளான் பண்ணியிருப்பாங்க, இதில் இருக்கிற ஒவ்வொரு மொமெண்ட்டையும் எப்படி அச்சீவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு உங்கள் மனசில் பேரலாக ஓடுதுன்னா, அந்த ரெசிபியை பிரேக் டவுன் பண்ணி நீங்கள் திருப்பி குக் பண்ண மாதிரி இந்த பிளானை நீங்கள் திருப்பி பண்ணி அதே ரீக்ரியேட் பண்ண முடியணும். ஸோ நீங்கள் கதை சொல்லும் பொழுது அதை பிரேக் டவுன் பண்ணிக்கிட்டு அதை கேட்கறது தான் ஒரு இபியோட வேலைன்னு நினைக்கிறேன்.